தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 12ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 14ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கும். ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம் 14ஆம் தேதி வரை. காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 45 முதல் 55% மற்ற நேரங்களில் 60 முதல் 85% மற்றும் கடலோர பகுதிகளில் 55 முதல் 85% இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். கடந்த 24 மணி நேரத்துக்கு பதிவான மழையின் அளவு: தேனி மாவட்டம் சேத்துப்பாறை 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், மதுரை மாவட்டம் பேரையூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பச்சிராயிருப்பு 8 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, தேனி மாவட்டம் பெரியாறு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஈரோடு மாவட்டம் குடிவேரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை மாவட்டம் ஏழுமலை, விருதுநகர் மாவட்டம் பிளவைக்கல் பெரியாறு அணை தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வட்டமலை நீர்த்தேக்கம், கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, ஈரோடு மாவட்டம் பவானி, ஈரோடு மாவட்டம் கொண்டேரிப்பள்ளம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பிடபிள்யூடி வாரப்பட்டி, நீலகிரி மாவட்டம் கெத்தை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஏடபிள்யூஎஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம், நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு, நீலகிரி மாவட்டம் பாரியூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், தேனி மாவட்டம் பொய்நாயகனூர், திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழைத்துறையாறு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், தேனி மாவட்டம் வீரபாண்டி, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐபி,
தலா 1 மட்டும் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாக இருந்தது. தமிழக பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தியில் 41.5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 22 முதல் 29 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.